ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. இது தலைவர் 171 படம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கார்த்தியும் சேர்ந்து மிக பெரும் பட்ஜெட்டில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மையா இல்லையா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட நடிப்பில் இப்போ வாபாத்தியார் மற்றும் மெய்யேகன் படங்கள் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் PS மித்ரன் இயக்கத்தில் சர்தார் 2 படத்தில் இணைய ஒரு கார்த்தி. தொடர்ந்து முன்னணி இயக்குநர்கள் மட்டும் இல்லாமல் இளம் இயக்குநர்களுக்கும் இணைந்து பணியாற்றிட்டு வரார் கார்த்தி. கார்த்திக் ரிஜெக்ட் செய்த கதையை தான் ஏற்று மொக்கை வாங்கியதா பேட்டி ஒன்றில் விஷால் சொல்லியிருப்பார். அந்த வகையில் கார்த்தியோட கதை தேர்வுகள் மிக சிறப்பாக அமைந்து வருதான். ஒரு சில படங்கள் சொதப்பினாலும் கார்த்தி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வராரு. கார்த்தியோட கெரியரில் பல படங்கள் அவருக்கு சிறப்பாக அமைஞ்ச நிலையில் அவரது நடிப்பில் வெளியான சிறுத்தை படம் கார்த்தியோட கெரியரில் பெஸ்ட்டாக அமைஞ்சது. சிறுத்தை படத்தில் நடித்ததை பற்றி நினைவு கூர்ந்திருந்த கார்த்தி, சிறுத்தை படத்தில் நான் டபுள் ஆக்ஷனில் நடித்தேன், இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிறுத்தை சிவா பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்த கதையை எடுத்திருந்தார். அதை தொடர்ந்து இப்போவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நடிக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எத்தனையோ படங்களில் டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக பார்த்துருக்கோம். அதில் பின்னி பெடலெடுத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தில் நான் ஒரு ஹீரோவாக நடிக்க ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. மேலும் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சிறு வயதிலிருந்தே ரஜினி ரசிகனாக தான் இருந்துட்டு வரேன். இது குறித்து அவர் மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யாவும் பல்வேறு பேட்டிகளை தெரிவிச்சிருக்காரு. ரஜினி போலவே சிறு வயதில் உடை தைத்து கார்த்தி அணிந்து கொள்வார் என்று சூர்யா தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் ரஜினிகாந்த் ரசிகனா மட்டும் இல்லாமல் அவரை போலவே டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் உள்ள படங்களில் நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு படத்துலையாச்சும் நிச்சயமாக ஒரு ரோல் பண்ணி ஆகணும். அதில் டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் நானும் ஒரு ஹீரோவாக இருக்கணும். நடிகர் சங்கத்துக்காக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் எடுக்கிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் சூர்யாவும் கார்த்தியும் நடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த கதையை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. கலாநிதி மாறன் அதுக்காக பல கோடி பட்ஜெட்டுக்குள்ளே உள்ள இறக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் நம்ம கார்த்தியும் வச்சு பிரம்மாண்டமான படத்தை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அநேகமாக இந்த படத்தை சிறுத்தை சிவா எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அவர் எடுத்திருந்த சிறுத்தை பயங்கரமான ஹிட். இப்போ மறுபடியும் இதுக்காக பிளான் போடப்படுது. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கார்த்தியும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.